ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு முதல்ல அவிச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு அது கூட உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், வத்தப்பொடி, பொடிசாக நறுக்கின மல்லிக்கீரை, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் குழந்தைக்கு பண்ணுறதுனால பச்சை மிளகா நறுக்கி போடல. பெரியவங்களுக்குனா பச்சை மிளகாவும் இஞ்சியும் நறுக்கி போட்டுக்கோங்க. நான் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா திரட்டியாச்சு, பிணைஞ்சாச்சு. இப்போ அது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கிடுறேன். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தொளிச்சிக்கோங்க. பிணையில் பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. நான் ஊற வைக்காமல் கொஞ்சம் போட்டு பார்த்தேன். நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி தான் இருந்தது. இது ஊற வச்சு போட்டோம் கொஞ்சம் லூஸ் ஆகுது மாவு. லூஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது. எப்படி ஊற வச்சு போட்டாலும் சரி, உடனே போட்டாலும் சரி, சப்பாத்தி சாஃப்டாக தான் வருது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தடவிக்கோங்க. தடவி லைட்டாக பபுளாக ப்ரௌன் கலரில் வரவும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.